ஜாபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்த ஜோசப் ஸ்டாலின் என்பவரை கொல்கத்தா மற்றும் ஒடிசா அழைத்துச் சென்று அமலாக்கத்துறை விசாரணை நடத்த உள்ளது. ஆவடி காமராஜர் நகரில் உள்ள ஜோசப் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்திய நிலையில் தற்பொழுது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தற்பொழுது ஜாபர் சாதிக்குடன் தொடர்புடைய ஜோசப் ஸ்டாலினை ஒடிசா அழைத்து சென்று அமலாக்கத்துறை விசாரணை நடத்த உள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்க்க முடிகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். டெல்லியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் திமுக நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கை கடந்த மார்ச் மாதம் டெல்லி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் அவருடன் சேர்ந்து மொத்தம் 5 பேரை கைது செய்து விசாரணைக்கு பின் அவர்களை திகார் சிறையில் அடைத்தனர். இதனிடையே இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாக கூறி அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு வழக்கு ஒன்றை பதிவு செய்து ஜாஃபர் சாதிக்கை மீண்டும் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கின் தொடர்பில் இருந்தவர்கள், அவரது மனைவி, சகோதரர் உள்ளிட்ட அனைவரும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த இதனிடையே போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. ஆனால் அமலாக்கத்துறை அவரை கைது செய்துள்ளதால் அவரது சிறையில் இருந்து வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. ஜாஃபர் சாதிக் டெல்லி சிறையில் தற்போது புழல் சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக்கை 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் 3 நாட்கள் மட்டுமே நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இந்த விசாரணையானது நேற்று மாலையில் இருந்து நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து இன்று இந்த 2வது நாளாக இந்த விசாரணையானது சென்னை அமலாக்கத்துறையில் உள்ள சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக் முக்கிய நண்பரான, அதுவும் நெருக்கமான ஜோசப் ஸ்டாலின் என்பவரை தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்று ஜோசப் ஸ்டாலின் ஆவடி காமராஜர் நகரில் உள்ள ஜோசப் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் ஜோசப் ஸ்டாலினை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொல்கத்தா மற்றும் ஒடிசா அழைத்து சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆன்லைன் மூலமாக ட்ரேடிங் பிசினஸ் செய்து வருவதாக ஜோசப் மற்றும் தெரிவித்திருக்கிறார். ஜாஃபர் சாதிக்கின் பினாமியாகவும் அவர் செயல்பட்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் ஜாஃபர் சாதிக்கின் பினாமியாக செயல்பட்டு வரும் ஜோசப் ஸ்டாலினை சட்டவிரோத பண பரிமாற்ற ஆன்லைன் ட்ரேடிங் ஈடுபட்டு வந்ததாகவும் அதில் வாங்கிய சொத்துக்கள் குறித்து விசாரணை செய்வதற்காக கொல்கத்தா மற்றும் ஒடிசா அழைத்து சென்றிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக்கும் இந்த 2வது நாளாக சோதனை விசாரணையானது நடைபெற்று வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த விசாரணையில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் ஜோசப்பிடம் விசாரணையானது மற்றும் சோதனையானது நடைபெற்றதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.